வணக்கம் நேர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவகுமார். நேர்கள் அனைவருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலில் இன்றைய தலைப்பை பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை தை மாதம் தொடங்கும் இபிஎஸ். 2026க்கு அதிமுக அணிகள் ஒருங்கிணையும் சசிகலா நம்பிக்கை. சிவில் வழக்கு முடியும் வரை இரட்டை இலையை முடக்க வேண்டும் ஓபிஎஸ். தொடரும் பங்காளி சண்டைகள் தேர்தலுக்குள் முடிவுக்கு வருமா? இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் மேடம். அடுத்ததாக இணையத்தின் வழியாகவே இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜி ராகவன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் அதிமுகவிலிருந்து திரு விஜயகுமார் அவர்கள். சார் வணக்கம். அரங்கிற்கு வந்திருக்கும் மூத்த பத்திரிகையாளர் திரு வி.எஸ். ராமன் அவர்கள். சார் வணக்கம். நந்தகுமார் சார், உங்களிடமிருந்துதான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. இன்றைய விவாத தலைப்புகளின் இரண்டாவது தலைப்பை தான் முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும். 2026க்குள் அதிமுக அணிகள் அப்படின்னு சசிகலா அவர்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். எதன் அடிப்படையில் இந்த நம்பிக்கை? பல ஆண்டுகளாக பல பிரச்சனைகள், பல சண்டைகள், பல கருத்து வேறுபாடுகள், பல வழக்குகள், பல தீர்ப்புகள், பல மேல்முறையீடுகள், இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்து விட்டு 2026க்குள் இணையும் அணிகள் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறார் புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில். எப்படி அவருக்கு இந்த நம்பிக்கை வந்திருக்கிறது? எதனோட அடிப்படையில் இந்த நம்பிக்கை? உங்களுக்கும் சக பங்கேற்பாளர்களுக்கும் நமது ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த சசிகலாவுடைய நம்பிக்கை, அது சசிகலாவுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு நம்பிக்கையில தானே வாழ்க்கை நகரணும். ஏன்னா ஒரு புது வருஷம்னு பிறக்கும் போது ஒவ்வொரு நாளும் ஒரு விடியல் வருது. இருந்தாலும் இன்றைய விடியல் எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விடியலா ஒரு புது வருஷம் பிறக்கும்போது எல்லாருமே ஒரு நார்மலான சன்ரைஸை விட, நார்மலான அந்த 12 மணியை கடக்கிறத விட நேற்று நைட்டு 12 மணியை கடக்கும் போது எல்லாத்துக்குமே ஒரு வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை, புது நம்பிக்கை பிறக்கும். அந்த மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் நம்ம பார்க்கணும். இதுல அவங்களுக்கு என்னன்னா, இன்னைக்கு ஒரு சசிகலாவுக்கோ ஓபிஎஸ்கோ டிடிவி தினகரன், இந்த 3 பேர்த்த எடுத்து பார்க்கும்போது டிடிவி தினகரன் இன்னைக்கு அவர் தனியா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு போனனால அவர் ஆல்ரெடி ஹஸ் சோசன் இஸ் பாத். பட் இப்போ இருக்கிறதுல சசிகலா அண்ட் ஓபிஎஸ், அதுல ஓபிஎஸும் அவர்கள் பாத்தீங்கன்னா போன தடவை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு அங்க போய் ஒரு பாரதிய ஜனதாவினுடைய ஒரு அங்கமா அவர் மாறி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இன்னொரு வேற எந்த இடத்துலையும் சைட்ல போகாம இருக்கிறது சசிகலா. அப்ப சசிகலாவுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி அதிமுகவுல நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்கு. ஆனா பல தடவை எடப்பாடி அவர்கள் பல அவருடைய பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு, இல்ல அவங்க விலகி போனவங்க எல்லாம் சொல்லாதீங்க, நீக்கப்பட்டவர்கள் தான், இனிமேல் அவங்க கட்சிக்குள்ளார வர்றதுக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லைங்கிறத ரொம்ப தெள்ள தெளிவா ஆணித்தரமா அவர் தெரிவிச்சிட்டாரு. ஸோ அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது இன்னைக்கு மற்ற எல்லாத்துக்குமே அது ஒரு வெறும் நம்பிக்கை சார்ந்த விஷயமா தான் இருக்கு, நீங்க கேட்ட கேள்வியிலே இருக்கும்போது. ஆனா இந்த நம்பிக்கை ஒரு செயலாக்கப்படுமா? இது ஒரு சசிகலா அவர்களுக்கோ ஓபிஎஸ் அவர்களுக்கோ கைகூடி வருமா இந்த நம்பிக்கைனா? அது ஒரு $1 மில்லியன் பிரச்சனை தான் இருக்கு. ஏன்னா எடப்பாடி அவர்கள் அதுல ரொம்ப ஆணித்தரமாவே ஒரு விடாப்புடியா ஒரு பிடிவாதமாகவும் இருக்காருன்னு பாத்துக்கலாம். என்ன காரணத்துக்காக அந்த பிடிவாதங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்றேன்னா, ஒரு அதிமுக கட்சிக்காகட்டும், இல்ல ஒரு பொதுவெளியில் அடிப்படை தொண்டர்கள், இல்ல ஒரு வெளியே இருக்கக்கூடிய ஒரு பார்வையாளர்களுக்கு என்ன ஒரு யதார்த்தமான பார்வை இருக்குன்னா, இப்ப இன்னைக்கு திமுக பலகீனமா இருக்கு, அவங்க மேல நிறைய ஆன்டி இன்கம்பன்சி டே பை டே டெவலப் ஆகிட்டு இருக்கு. அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில இன்னைக்கு அதிமுக மீண்டும் பழைய மாதிரி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா அந்த திமுகவினுடைய கூட்டணி எதிர்க்கிறதுக்கு ரொம்ப பலப்படுமே அதிமுக. அதோட மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு பிரிஞ்சு போனீங்க அல்லாது தீர்க்கப்பட்டவர்கள் எல்லாமே ஒண்ணு சேரும் போது அது மற்ற கட்சிகளையும் அவங்க கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்கு ஒரு காரணமாகவும் அமையும். ஏன்னா இன்னைக்கு எந்த ஒரு கட்சி கூட்டணி வரணும்னாலும் அவங்க தான் போய் சேரக்கூடிய கூட்டணி எந்த அளவுக்கு பலமா இருக்குதுங்கிறத தான் முதல்ல பார்ப்பாங்க. வெற்றி வாய்ப்பு அங்க இருக்கா, நம்ம இங்கிருந்து போனோம்னா
என்ன காரணம்னா இன்னைக்கு திமுக இருக்கிற அத்தனை கூட்டணி கட்சிகளும் ரொம்ப ஏகோபித்த சந்தோஷத்துல எல்லாம் இல்ல. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா நித்தம் அந்த கூட்டணிக்குள்ளார ஏதோ ஒரு முக்கல் முனகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அதிமுக தான் வந்து அதை தோற்கடிக்கக்கூடிய கட்சின்னு பார்த்தோம் அப்படின்னு அவங்க வந்து எடப்பாடி சைட்ல வந்து அந்த கருத்தை பலமா வைக்கிறாங்க. சோ அப்ப அந்த மாதிரி கூட்டணிக்கு ஒரு கட்சிகள் மற்ற கட்சிகளை வர வைக்கணும்னா அதுக்கு அதிமுக பலமா இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு பார்வை கூட்டணிக்கு வர இவங்க கூப்பிடக்கூடிய கட்சிக்கும் அந்த ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டியது அதிமுகவினுடைய கட்டாயமாவும் இருக்கு. அப்போ ஒண்ணு அவங்க கட்சி சார்ந்த தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்களை நான் சொல்றேன், மேல இருக்கக்கூடிய தலைவர்கள் இல்ல, அவங்க பூராமே கம்ப்ளீட்டா வந்து இன்னைக்கு வந்து எடப்பாடி அவர்கள் சைட்ல தான் இருக்காங்க. சோ இப்ப வந்து நம்ம இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன்ல போகும்போது கூட அவங்க ரெண்டு பார்ப்பாங்க. ஒண்ணு வந்து ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் யாருகிட்ட இருக்கு மெஜாரிட்டி, லெஜிஸ்லேட்டிவ் மெஜாரிட்டி யாருகிட்ட இருக்குதுன்னு பார்க்கும்போது அது தெளிவாவே ரொம்ப அப்பட்டமா தெரியுது, அது வந்து எடப்பாடியார்கிட்ட தான் இருக்கு. சோ அப்ப வந்து இன்னைக்கு இவங்க பண்ற மாதிரி இந்த அதிமுக வந்து ஒரு டிஸ்பியூட் பண்றதோ இல்ல வந்து அந்த சிம்பலை வந்து முடக்கி வைக்கிறதுக்கோ இன்னைக்கு எந்த விதமான ஒரு சட்டப்பூர்வமான சாத்தியக்கூறுகள் எதுவுமே இல்லை. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து இவங்க ஒரு அதனாலதான் இன்னைக்கு வந்து இபிஎஸ் அவர்கள் கூட எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து அவருடைய லெட்டர், அவருடைய சப்மிஷன் கொடுக்கும்போது கூட பல இன்சிடென்சஸ் எல்லாம் வச்சு இது வந்து சட்டப்பூர்வமா எந்த முடிவையும் வந்து இசிஐ வந்து அதிமுக, அதாவது வந்து எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகக்கு எதுவுமே அவங்கனால டிஸ்பியூட் பண்ண முடியாதுங்கிற ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட். அது வந்து இன் சப்போர்ட் ஆஃப் எடப்பாடிக்கு தான் அது ஜாஸ்தி இருக்கு. சரி. சோ அப்ப இந்த இடத்துல வந்து இவங்க ஏன்னா இன்னொன்னு வந்து ஒரு சிவில் லா ஷூட்டும் ஒண்ணு இருக்கு. அப்ப அது வரைக்கும் அதுல கேஸ் வர வரைக்கும் அதுல தீர்ப்பு வர வரைக்கும் ஏற்கனவே நம்ம வந்து அதிமுகவுக்கு தான் அந்த இரட்டை இலை சிம்பலும் கொடுத்திருக்கிறதுனால அதை மேற்கொண்டு எந்த இடத்துலயும் வந்து இசிஐயே வந்து திருப்பி வந்து அதை டிஸ்பியூட் பண்ண முடியாது. பட் என்னன்னா ஒரு சப்ஜெக்ட் டு கோர்ட் அப்பீல் அண்ட் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எப்படி வருது, அந்த சிவில் லா ஷூட்ல எப்படி அந்த ஜட்ஜ்மெண்ட் வருதுங்கிறத வச்சுதான் இசிஐ வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும். அந்த வகையில பார்க்கும்போது இன்னைக்கு எல்லாமே வந்து எடப்பாடி அவர்களுக்கு வந்து ரொம்ப பக்கபலமா இருக்கிறதுனால மத்த எல்லாருமே இப்ப சசிகலா அவர்கள் கூட ஒரு நம்பிக்கையை தான் தெரிவிக்க முடியுமே ஒழிய இல்ல கொடுத்த அவனும் கட்டாயன்னு வந்து இதை வந்து அவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. எடப்பாடி அவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக எடப்பாடியினால அவரு வெளியே தள்ளப்பட்டவர்கள்னு சொன்னா கூட இன்னைக்கு அதிமுகவை வந்து கொஞ்சம் பலப்படுத்தணும்னா இன்னைக்கு ஒரு சசிகலாக்கு பின்னாடியோ ஓபிஎஸ்க்கு பின்னாடியோ எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் இருக்குங்கிறது பெரிய வாக்கு சதவீதம் இல்ல. இருந்தாலும் வந்து பெர்ஸ்பெக்டிவ் மேட்டர்ஸ் இன் பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க. அப்ப இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் வந்து அதிமுகவை வந்து வலுப்படுத்துறதுக்கு வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் அவங்க உள்ளார கொண்டு வந்தாருனாலும் அவருக்கு வந்து அது ஒரு பக்கபலமா இருக்கும். எடப்பாடியினுடைய பார்வையில என்னவா இருக்குன்னா இன்னைக்கு ஓபிஎஸ்ஓ இல்ல வந்து சசிகலா அவர்களோ உள்ளார கொண்டு வந்தா என்னாலதான் இவர் நீக்கப்பட்டவர்கள்ங்கிறது பல இடத்துல அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி இருக்கிறதுனால அந்த மாதிரி தன்னால வந்து விலக்கப்பட்டவர்களை திருப்பி அதிமுகக்குள்ள சேர்த்துக்கிட்டா அது வந்து எடப்பாடி அவர்களுக்கு பின் நாட்கள்ல வந்து ஒரு பெரிய பாதிப்பா வந்திருக்கிற ஒரு நியாயமான பயம் வந்து எடப்பாடிக்கு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு டீடைல்டு அனாலிசிஸ் கொடுத்திருக்கீங்க நீங்க கூட அவர் நினைக்கலாம். சரிங்க சார். விஜயகுமார் சார், நீங்க சொல்லுங்க. என்ன அப்படின்னா இவங்க சசிகலா அவர்கள் வந்து திமுக நம்ம எப்படியாவது அதிமுகவுக்குள்ள வந்தா ஒரு வாய்ப்பு கிடைத்தா திமுகவை எதிர்ப்பதற்கு இந்த கூட்டணி வந்து பலப்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. ஏன்னா திமுகவில் இருக்கும் கூட்டணி கட்சிகளையே யாரையும் வெளியே போக விடாம கொள்கை கூட்டணி எதுவா இருந்தாலும் தேர்தல் கூட்டணி நமக்கு பலமா இருக்கணும்னு மற்ற கட்சிகள்லாம் அந்த கூட்டணியை பலமா போடுறாங்க. ஆனா அதிமுகவில் ஏன் இபிஎஸ் அவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு இல்லை? ஒரு பயம் உள்ளூர இருந்து கொண்டே இருக்கிறதோ, இல்ல ஓபிஎஸ் அவர்களை உள்ள கூப்பிட்டுட்டாலோ இல்ல சசிகலா அவர்களை உள்ள அழைத்து விட்டாலோ பின்னாடி நமக்கு ஏதேனும் பாதகம் வந்துவிடும் அப்படின்ற பயத்துலதான் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை அவர் கொடுக்காமலே இருக்கிறாரா? இல்ல பயமே கிடையாது, தைரியம் இருக்கவே காரணத்தினாலதான் யாருமே இவங்களெல்லாம் சேர்க்கலன்னா கூட தேர்தலில் சந்திச்சு தொண்டர்கள் இருக்கிறார்கள், தொண்டர்கள் உழைக்க போறார்கள், அதன் மூலமா வெற்றி பெறலாம் என்கின்ற இதெல்லாம் இருக்கிறார். அதனால இந்த அம்மா எப்போ சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தாங்களோ அன்னிலிருந்தே இவர்கள் வந்து தொண்டர்கள் என் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க, கட்சியை ஒருங்கிணைச்சிருவேன் அப்படின்லாம் இவங்க எப்பவுமே பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்றது வாடிக்கையாக தான். அவங்களை குறிப்பிடும் போது கூட அதிமுக பொதுச் செயலாளர் உரிமையில் அவங்க எதோ குறிப்பிட்ட நாங்கள் எதுவும் இது பண்ணிக்கிறதுல உரிமையல் நீதிமன்றமே அவருடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்து செல்லாதுன்னு தள்ளுபடி செய்திருச்சு. இருந்தாலும் அவங்களுடைய ஆசைக்கு அவங்க போட்டுக்கிறாங்க, அதை நாங்கள் எதுவும் பண்ணிக்கிறது இல்லை. நாங்கள் அதுக்கும் வழக்க போனால் பன்னீர்செல்வம் எப்படி கரை வேஷ்டி கட்ட முடியாத ஒரு சூழலுக்கு வந்தாரோ
அதேமாதிரி கட்சி கொடியை பயன்படுத்த முடியாத நிலைக்கு வந்துடும். அதேமாதிரி அந்த அம்மாவும் வருவாங்க. அதெல்லாம் நாங்கள் வேணான்றதுனால பெருந்தன்மையோடு நாங்கள் போய்க்கிறோம். எங்களுடைய பெருந்தன்மை அதை வந்து பெருந்தன்மைக்கு ஒரு எக்ஸாம்பிளே வந்து இபிஎஸ் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதேமாதிரி அடுத்தது இன்னொருத்தர் பார்க்குறீங்கன்னா கட்சியிலேருந்து அவர் நீக்கப்பட்டு விட்டார். அவருக்கு எங்கே கட்சி தொண்டர்களோ செல்வாக்கோ எதுவுமே இல்லை. எங்கள் மீது 2022 14 வழக்குகள் போட்டார். அதில் 13 வழக்குகளை நாங்கள் வெற்றி பெற்றோம். நிறைய தேர்தல் கூட நடந்தது. அந்த தேர்தல்கள் எல்லாம் எத்தனை நீங்க வெற்றி பெற்றீர்கள்? எல்லா இதுலையுமே நடந்து அத்தனை இதில் நாங்கள் தாங்க வெற்றி பெற்றிருக்கோம். ஒரே ஒரு வழக்கில் மட்டும்தான் அந்த தேர்தல்கள் பற்றி தேர்தல் பொது தேர்தல் மக்களில் தேர்ந்தெடுப்ப ஜனநாயக நாட்டில் தேர்தலில் திமுக கூட தான் நிறைய தோத்துருக்கு. அப்படியே நைஸா கிண்டலா நகைச்சுவா அப்படியே ஒரு போடு போட்டீங்க. தேர்தல் வழக்குன்றது சாட்சி அங்க உள்ள இதை வச்சு பேசுறது. தேர்தல் என்பது மக்களுடைய மனநிலை, அன்றைய சூழலுக்கு யாருக்கு அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்கிற ஜனநாயக நாட்டிலுடைய அது இது பண்றாங்க. ஜனநாயகத்தினுடைய மனம் அதில் நாங்கள் இது பண்ணியிருக்கலாம். ஆனால் மீண்டும் நாங்கள் இந்த கட்சியை வந்து வெற்றி பெற வைக்கிறதுக்கு 2026 வெற்றி பெற வைக்கிறதுக்காக 25 இந்த ஒரு ஆண்டு இருக்கு. இந்த ஒரு ஆண்டில் கடுமையாக உழைக்கிறதுக்கு வருகின்ற தை மாதத்திலிருந்து சட்டமன்ற தொகுதி வாரியாக ஒவ்வொரு தொகுதி வாரியாக அவர் எங்கள் சுற்றுப்பயணத்தை எங்களுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் புரட்சி தமிழர் எதிர்கட்சியினுடைய பிரதான தலைவர் அறிவிச்சிட்டார். ஒவ்வொரு தொகுதியும் போக போகிறார். இவர்களுக்கு என்னன்னா, அதாவது ஒரு நீங்கள் நம்ம கூட கிராமத்தில் கதையை அந்த காலத்தில் படிச்சிருப்போம். ஒரு குழந்தைக்கு 2 பேர் தாய் கொண்டாடினாங்க. என்கிட்ட அடுத்த மன்னர் கேட்டார், இந்த குழந்தைய கொண்டுடலாமான்னு சொல்லிவிட்டு இன்னொரு தாய் வந்துட்டு இல்லை கொல்ல வேணாம் அவங்ககிட்டே வளர்த்துங்கன்னாங்க. ஆனால் இன்னொரு தாய் அதை வெட்டி பாஜா கொடு அப்படின்னா அவங்க இல்லைன்ட்டு அந்த மன்னரே முடிவெடுத்து குழந்தையை பெற்றெடுத்த உண்மையான தாய் இவங்க தான் கொடுத்து அனுப்புகிற மாதிரி இவர் அந்த நிலையில் இரட்டை இலையை முடக்க வேண்டும். இரட்டை இலை முடக்கினாலும் நம்மக்கிட்ட வந்துட்டு பேசி இது பண்ணால் அந்த நிலையில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இந்த நிலைமை வந்தது பரிதாபமான நிலை. அப்படி வந்துருச்சு அவருக்கு. யாருக்கு எதுவாக இருந்தாலுங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் கொண்ட இயக்கம் இது வந்து எடப்பாடியார் வந்து அருமையாக கட்டமைச்சு எவ்வளோ எதிர்ப்புகள் எல்லாத்தையுமே அதை தாண்டி தடைகளை தாண்டி கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக வச்சிருக்கிறாரு. இதே கட்சி 2026 தேர்தலை சந்திக்க போது கட்சியை கட்டுக்கோப்பா வைத்திருந்தால் போதுமா? தொண்டர்களை கட்டுக்கோப்பாக தொண்டர்கள் எல்லாம் வாக்கு சேகரித்து நீங்க எப்ப வெற்றி வாக சொல்றீங்களோ அப்பதான் உங்களால ஒரு நல்ல தலைவன் என நீங்க வந்து சொல்லிக்க முடியும். இதை கேளுங்க, அதாவது இதை கேளுங்க. அதாவது வந்து சசிகலா அம்மாவுக்கு மீண்டும் பழைய நிலைமைக்கு நம்ம வரமாட்டோம்னா தொண்டர்கள் ஏற்றுக்கல. அரசியல் பொறுத்தவரையிலே அந்த நிலையில் இருக்கும்போது தான் பவர்லாம் கொஞ்சம் இறங்கினா பவர் இதாகிடுச்சுன்னா அவங்களால அந்த மீண்டும் வர்றதுக்கு ரொம்ப சிரமம். ரெண்டாவது என்னென்னா பன்னீர்செல்வம் கூட இருக்கிற ஒருத்தர் எல்லாருமே போயிட்டாங்க, வேறு யாரும் இல்லை. பையாவே ராமர் இருக்கிறார், ஐயா இருக்கிறாருன்னா அவர் வந்து சசிகலா அம்மாவுக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிறாரு. அதனால சசிகலா அம்மா வந்துட்டாங்கன்னா நமக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ அந்த கனவுல அவர் இருக்கிறாரு. அந்த கனவு நிறைவேற போறதில்லை. அதே மாதிரி ஒவ்வொருத்தங்க கட்சி என்பது பார்த்தீங்கன்னா சுயநலத்தை பார்க்கக்கூடாது. பொதுநலமா இது மக்கள் நல சார்ந்து முடிவு எடுத்து நமக்கு எதிரி திமுக, இந்த திமுகவை வீழ்த்தணும், இந்த திமுக வீழ்த்த வேணும்னா அன்னைக்கு ஜானகி ராமச்சந்திரன் என்ன முடிவு எடுத்தாங்க? கூனி போல குறுக்கிடாம ராமனுக்கு முடிசூட்டுவதை தடுக்காம எது பண்ணாமல் ஜானகி ராமச்சந்திரன் கட்சியை வந்து ஜெயலலிதா அம்மா கிட்ட கொடுத்த மாதிரி இவங்களும் சரி யார சசிகலா அம்மாவும் பன்னீர்செல்வமும் கட்சிக்கு இடையூறு செய்யாமல் ஒதுங்கி கொண்டு எடப்பாடியாருக்கு கொடுத்தாங்களா? எடுத்தீங்களா? யாரு கொடுத்தார்கள்? அதாவது எடுக்கிறதுக்கு இதெல்லாம் அதிமுக இல்லை, கொடுத்தார்கள். தொண்டர்களுடைய ஒட்டுமொத்த அரவணைப்பும் தொண்டர்கள் வந்து ஏகப்பத்தி ஆதரவும் ஐயா எடப்பாடியார்கிட்ட கொடுத்து இன்னைக்கு எடப்பாடியார் கையில் இருக்குதுன்னும் போது இதை தெரிஞ்சு திமுக வீழ்த்தணும்னா எடப்பாடியார் அவர் கையில் தான் இந்த கட்சி இருக்கணும். ஆகவே இதுக்கு நாம் இடையூறும் தொந்தரவும் செய்யக்கூடாது, உபத்திரம் செய்யக்கூடாது, நாம் ஒதுங்கிக் கொள்வோம் என்று அவர்கள் ஒதுக்கி கொண்டு எடப்பாடியாரை எல்லாருக்கும் வழிவகை செய்யணும் வெற்றி பெறுவது. அதுதான் உண்மையான ஒரு அதிமுக. இந்த அளவுக்கு உங்களை வளர்ச்சி அடைய வச்சிருக்குதுன்னா அதிமுக தொண்டன். அந்த தொண்டனுக்கு நீங்கள் தயவு செய்து துரோகமும் இடையூறோ செய்யாதீர்கள் என்பது புது வருடத்தினுடைய கோரிக்கையா அவர்களுக்கு வச்சுக்கொள்றேன். சரிங்க சார். ராகவன் சார் நீங்க சொல்லுங்க. அதாவது சசிகலா அவர்களாக இருந்தாலும் சரி இல்ல ஓபிஎஸ் அவர்களும் இருந்தாலும் சரி கட்சி இருக்க வேண்டும், இரட்டை இலை இருக்க வேண்டும், ஆட்சி அமைய வேண்டும், அந்த பெருந்தன்மையோடு அவர்கள் விட்டு கொடுக்க வேண்டுமே தவிர இதுல பங்காளிகள் மாதிரி வந்து அந்த இடத்துக்கு சண்டை போடுறதுல எந்த வகையில் நியாயம்? பெருந்தன்மைக்கு அந்த அடையாளமே இபிஎஸ் அவர்கள் தான். அதை பார்த்து கத்துக்கணும் அப்படின்னு விஜயகுமார் சார் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் முன்வைத்தாரு. நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது
இப்போ லேட்டஸ்டாக என்னன்னா, ம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போதே நாங்கள் தயாராகிவிட்டோம், ஜனவரி மாதமே நாங்கள் தேர்தல் பிரச்சாரம் தொடங்க தயாராகி இருக்கிறோம் என்று எடப்பாடி தலைமையிலான அதிமுகவினர் கூறி வருகின்றனர். ம் ஆனால் உண்மையின் நிலவரம் என்னன்னா, கட்சி பலவீனமா இருக்கு. எதுக்காக சொல்றேன்னா, ம் இப்ப இந்த மாதிரி ஒரு நேரத்துல சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்கள் ஒரு பரபரப்பான ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார்கள். சசிகலா என்ன சொல்லியிருக்காங்க, 2026 சட்டமன்ற தேர்தலில் ம் மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2025க்குள் அதிமுக ஒன்றிணையும் என்று சொல்லியிருக்காங்க. அதாவது அதிமுக ஒன்றிணையும் சொன்னா இப்ப ஒன்றும் சசிகலா அவர்கள் தன்னைத்தானே அதிமுக போய்ச்சாலும் என்று கூறிக்கொண்டாலும், நடப்பு வேறு வகையா இருந்தாலும், அவருடைய எண்ணம் என்னன்னா அதிமுக தொண்டர்கள்லாம் ஒன்று சேர்ந்து கட்சியை பலப்படுத்தி தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இது சாத்தியமில்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களுடைய எண்ணம் என்னன்னா, மக்கள் மத்தியில் திமுகவுக்கு எதிரான ஒரு நிலை இருக்கு, இந்த நிலையை பயன்படுத்தி தொண்டர்களை அதிமுகவினை ஒன்றிணைக்கும் பணியை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன், இதை இன்னைக்கு நான் வெற்றி அடைவேன் என்று அவங்க சொல்றாங்க. அதாவது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்களுடைய கணக்கு எப்படின்னா, 2026 யார் முதலமைச்சராக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் ஜெயலலிதா ஆட்சி தான் மீண்டும் வரணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால அந்தமா உடனே எல்லாரும் ஒன்று சேர்ந்தப்புறம் முதல்வருக்கு போட்டி போடப்பா அர்த்தம் கிடையாது. அதுல என்ன விஷயம்னா, அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பா சொல்லியிருக்காங்க, அதிமுக ஒரே அணியாக திரண்டு பலப்பட வேண்டும், இரண்டாவது பாஜக அல்லாத கூட்டணி உருவாகி தேர்தலில் வெற்றி கொள்ள வேண்டும், ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறத ஒரு மறைமுகமா சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் சொல்றாரு, அவர் வேற மாதிரி சொல்றாரு. அவருடைய எண்ணம் என்னக்க, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் செயலாளர் என்ன சொல்றாருன்னா, தினகரன் சொல்வது அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் தான் ஆட்சி அமையும் அப்படிங்கிறார். அதாவது அவருடைய எண்ணம் என்னன்னா, இப்ப இருக்கிற அதிமுக ஒன்றிணையங்கிறத விரும்புறாரு. ஆனா அவருடைய எண்ணம் என்னன்னாக்க, பாஜக தலைமையிலான கூட்டணியில அதிமுக சேரணும், அதன் அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவரும் ஒருவேளை என்ன சொல்றாரு, மக்கள் மனசுல திமுகவுக்கு எதிரான மனநிலை இருக்கிறதுனால இந்த சமயத்தை பயன்படுத்தி கட்சியில் அனைவரும் ஒன்று சேரணும்னு தான் சொல்றாரு. அவரும் பதவிக்கு ஆசைப்படுறாரு தெரியல, ஒண்ணு. ரெண்டாவது அவரே சொல்றார், இந்த ஒன்றிணைங்கிறது தான் என்னோட கருத்தை தவிர நான் ஒன்றும் எல்லா கட்சியும் ஒன்று சேர்ப்பதற்கு கிங் மேக்கர் இல்லை என்பதை ஒற்றுக்கொண்டுள்ளார். சரி சரி. ஸோ அதனால அவர் தன்னுடைய விருப்பத்தை சொல்றார். விருப்பத்தை என்ன கோடி காட்டிருக்காருன்னா, பாஜக தலைமையிலான தேசிய கூட்டணியில் எடப்பாடி சேர வேண்டும், அதற்கு முன்னாடி கட்சியை வலுப்படுத்தணும்னு சொல்றாரு. அது இந்த விஷயத்துல பாஜக இரட்டை இலை சொந்தக்காரர்கள் நாங்கள் தான் என்று நீங்கள் சொல்லும் அதே நேரத்தில் தொண்டர்கள் இன்னும் தொண்டர்களும் அதை நினைச்சா கூட அது கிடைக்குமாங்கிற சூழ்நிலை இல்லை. எனவே தொண்டர்களிடையே இப்போ ஒருவித ஏமாற்றம் இருக்கிறது. அதனால இதெல்லாம் தீர்க்கணும்னாக்க எடப்பாடி பழனிசாமி தனது நிலையை மாற்றிக்கொண்டு செயல்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்தாச்சு. சரிங்க. இதுக்கு நடுவுல ஓபிஎஸ் என்ன பண்றாரு, ஓபிஎஸ் தேர்தல் கமிஷன் தொடர்பான வழக்குல இன்னைக்கு பதில் மனு சூரியமூர்த்தியோட வழக்குல ஒரு பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அந்த பதில் மனுல இரட்டை இலை சின்னத்தை அதிமுக கட்சியை பயன்படுத்துவதற்கும் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்துவதற்கும் எடப்பாடி தலைமையிலான கட்சிக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். என்ன விஷயம்னா,
இப்ப முத சண்டை வந்தது இரட்டை தலைமை தொடர்பான சர்ச்சை தான். சரிங்க சார், கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுங்க. முதல் சுற்று கருத்துக்களை வாங்கிடுறேன் எல்லார்கிட்ட இருந்தோம், அதுக்கப்புறம் டீடைல்டா பேசலாம். அந்த கேஸ் வந்து அதை எடுத்து அவர் நீக்கப்பட்டார். அதை நீக்கப்பட்ட உடனே இந்த சூரியமூர்த்திங்கிற ஒரு கேஸ் போட்டாரு. சூரியமூர்த்தி கேஸ் போட்டதுக்கு தேர்தல் கமிஷன் ஒண்ணுமே பதில் சொல்ல. இந்த நிலையில சூரியமூர்த்தி என்ன பண்ணார், நான் கேஸ் போட்டேனே, இதுக்கு என்ன இந்த மாதிரி வழக்கை முடிக்காம வச்சிருக்கீங்களா, என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டதுக்கு தான் இப்ப தேர்தல் கமிஷன் வந்து அனைத்து தரப்பையும் கேட்டுதான் முடிவு எடுப்போம்னு சொல்லி எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு. அதற்கான பதில் மொழியில் தான் ஓபிஎஸ் குறிப்பிட்டிருக்கார். ஓபிஎஸோட எண்ணமும் என்னன்னா, அவரும் வந்து எடப்பாடி முதல்வராக அவருக்கு எந்த தயக்கமும் இல்லை, கட்சி பலப்படணும், மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வரணும் தான் அவருடைய கருத்து ஆகும். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். ராமன் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது மூத்த பத்திரிகையாளர் ராகவன் சார் சொன்ன கருத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக பலவீனம் அடைந்திருக்கிறது. அதே போல ஓபிஎஸ் அவர்களோ, டிடிவி தினகரன் அவர்களோ, இல்லை சசிகலா அவர்களோ முதல்வர் யார் என்பதை வந்து பெரிதாக கோடிட்டு காண்பிக்கவும் இல்லை, ஆசை இருக்குன்னு சொல்ல. ஆனால் அதிமுக ஆட்சியில் அமைய வேண்டும் என்ற விருப்பத்தை தொடர்ந்து வலியுறுத்துகிறார்கள். இவர்களை ஏற்றுக்கொள்வதில் இபிஎஸ் அவர்களுக்கு என்ன பிரச்சனை? அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதில் தான் வி.கே. சசிகலாவும் தெளிவாக இருக்கிறாங்க. அவங்க நான் முதலமைச்சர் ஆகணும், நான் பொதுச்செயலாளர் ஆகணும் அவங்க அந்த கருத்தை சொல்லலை. போகி பண்டிகை எப்படி பழையன கழிதலும் புதியன புகுதலும் எப்படி சொல்கிறோமோ அதே போல் கடந்த இதெல்லாம் நிலைப்பாடு இருக்கட்டும். இன்றைக்கி உள்ள நிலைப்பாடு என்னென்னா, கட்சியினுடைய பொசிஷன் திமுக ஆட்சி மீது தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியில் டோட்டல் டேமேஜ் ஆகி போச்சு. ஸோ நம்ம வந்து இதெல்லாம் ஒருங்கிணைந்த நம்ம செயல்பட்டோம்னா நமக்கு நல்லா இருக்கும்னு நிலைப்பாடை சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொல்கிறாருன்னா, தை மாதம் நாங்கள் வந்து பிரச்சாரத்துக்கு மக்களை சந்திக்கிறோம்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னா, ஜெயலலிதா அம்மையார் பற்றி ஒரு பாட்டு வரும். தொட்ட இடம் துலங்க வரும் தாய் குலமே வருக, கண் பட்ட இடம் பூமலரும் பொன்மகளே வருக நீ வருக. இதே எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மாவுக்கு இந்த வரியை வச்சுடுங்க, அவங்கள பாராட்டி அவங்க மக்கள் அவங்கள எப்படி இன்முகத்துடன் வரவேற்கிறாங்கன்னு ஒரு மாடல். இதே எம்ஜிஆருக்கு நீங்கள் என்னென்னா, வாரி வாரி வழங்கு வயதில் பாரி வள்ளல் வண்ண தமிழ் வளர்ப்பதிலே பாண்டி மன்னன் தன்னலம் கருதாத மனத்தை பெற்றவர், ஒவ்வொருவர் இதயத்திலும் இடத்தை பெற்றவர், அன்பு கொண்ட அண்ணாவின் தம்பி அல்லவா, அறவழியில் நடக்கும் தங்க கம்பி அல்லவா, தங்க கம்பி அல்லவா, எங்கள் வீட்டு பிள்ளை அல்லவா, ஏழைகளின் தோழன் அல்லவா என்று எம்ஜிஆருக்கு நிலைப்பாடு. ரைட். இப்போ ஜெயலலிதா அம்மையாருக்கு மக்கள் எப்படி வரவேற்கிறாங்க, எம்ஜிஆர் அவர்களை எப்படி வரவேற்கிறாங்க, இந்த நிலைமையில் வச்சுடுங்க. 2000 தை மாசம் எடப்பாடி அண்ணன் பிரச்சாரத்துக்கு போறாரு. சரி, இவருக்கு உங்க வாக்குவாதமே இந்த தலைப்புக்கே வச்சுக்கிடுவோம். 2026 மே மாசம் தேர்தல் சந்திச்சாச்சு. சந்திச்ச உடனே செய்திகள் எப்படி வருது பாருங்க. வணக்கம், தலைப்பு செய்திகள், வாசிப்பது தமிழரசி சிவகுமார். 2026 மே மாதம் நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கட்சி கூட்டணியும் சேர்ந்து 188 சீட்டை கைப்பற்றி பிரமாதமாக வெற்றி பெற்றது. தமிழ்நாடு எங்கும் பாலாறும் தேனாரும் ஓடுகிறது என்ற நிலைப்பாடு ஒரு கற்பனையால வச்சுக்கிடுவோம். இப்போ ஏற்கனவே ஊடகம் என்ன சொல்லுது, அதிமுக எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில் எத்தனை தோல்வியை சந்தித்தார் என்பது 10 தோல்வி பழனிசாமி, 12 தோல்வி பழனிசாமி. 2026 சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி இந்த கூட்டணி இல்லாவிட்டால் எடப்பாடி சந்திப்பது 12வது தேர்தல் தோல்வி பழனிசாமி என்பதுதான் வந்து பத்திரிகை விஜயகுமார் சார் பார்க்கல. 12வது தோல்வி பழனிசாமி என்பது இந்த எவிடன்ஸ். அதுக்கு அடுத்தது எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டு கால ஆட்சியில் வெளிநாட்டில் எங்கெங்க சொத்து பதிக்கிறார்னு எவிடன்ஸ் நக்கிரன் நாளிதழ் வெளியிட்ட செய்திகள். ஸோ இவர்கள் என்ன நிலைமை என்றால், இவர்கள் வெற்றி பெற்றவுடனே தமிழ்நாட்டில் உள்ள ஏழை மக்களுக்கு பாலாறும் தேனாரும் ஓடி மக்கள் ஐயோ சொல்லலாம் இன்பம் அணிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 திராவிட கட்சிகளும் மக்களை ஓட்டு என்ற நிலைப்பாடு என்ற பிராண்டை வைத்துக்கிட்டு தங்களுடைய வளமையும் செழுமையும் பெருக்கிக் கொள்ளக்கூடிய நிலைப்பாடுலாம் 2 பேரும் குறிக்கோளாக இருக்கிறாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மக்களை சந்திக்கிறேன் சொல்றாங்க, அவங்க கட்சி சந்திக்கிறாங்க. ஆனால் சசிகலா அம்மையாரும் ஓபிஎஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒருங்கிணைந்து செயல்படுவோம். உங்களுக்குள்ள தலைவர் வளர்த்த கட்சி அதிமுக ஜானியும் ஜேனியும் பிரிகின்ற போது எப்படி ஜானியும் ஜேனியும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டார்களோ அதே போல் இப்போ அண்ணன் விஜயகுமார் எடப்பாடி அண்ணனுக்கு அதோட இருக்கிறாரு. இல்ல பெருந்தன்மை விட்டு கொடுத்துட்டு போங்கன்றாங்க, இணைஞ்சு செயல்படணும்ன்ற கேள்விக்கே இடமே இல்ல. ரைட். அவங்க என்ன சசிகலா அம்மையார் எனக்கு பதவி வேணும் கேட்டாங்களா? இல்ல, இது தலைவர் வளர்த்த கட்சிங்க. இது தலைவர் வளர்த்த ஒரே ஒரு சந்தேகம், இது தலைவர் வளர்த்த கட்சி. எங்களுக்கு இங்க வந்து ஒருங்கிணைந்து செயல்படும் சொல்றாங்க.
அவங்க யார் அதை சொல்றது? பொதுச் செயலாளர் அவங்க, உங்களுக்கு என்ன பதவி இருக்கு, என்ன உரிமை இருக்கு? சம்பவம் என்ன? 4-5 வருஷம் 10 வருஷம் நடந்து போன கதை நேற்றைய தகவல் செய்திகள் வரலாறு தான் மக்கள் மத்தியில பிம்பத்துல நிக்கும். ஆனால எனக்கு ஒரே கட்சிக்கு யாருங்க சார் ஒரே ஒரு சந்தேகத்தை சேர்த்து பேசுறேன். அடுத்தபடியாக உண்மையான வாரிசு கட்சிக்கு ஃபவுண்டர், கட்சிக்கு கட்டமைப்பு பண்ணுவது வி.கே. சசிகலா தான். நீங்கள் அல்ல. பொதுவுல வந்து நீங்க கம்பெனி எனக்கு அக்டோபர் 17 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கலையா? கம்பெனி எங்களுக்கு என்ன சார் அதிமுக கட்சி அப்படி சொல்றாரு இவரு. ஜெயலலிதா அம்மையார் ஆண்டுக்கு 10 மந்திரி 15 மந்திரியை மாத்தினாங்க. எல்லோரும் மந்திரி ஏன் மாத்தினாங்க? நீங்க என்ன மக்கள் நன்மை செஞ்சீங்களா? ஆட்சி என்ற அதிகாரத்தை வைத்து மக்களுக்கு எதிரான துரோகமும் தான் வகிக்கக்கூடிய துறைகளையும் பந்திப்பை சூட்டிக் கொண்டீர்கள். அதை தகவல் தெரிஞ்சால்தான் இதையெல்லாம் பாயிண்ட் எடுத்து கொடுத்த சசிகலா அம்மையார். அதனாலதான் இவங்களுக்கு சசிகலா அம்மையாரை ஏன் பிடிக்காதுன்னா ஒண்டியா சாப்பிடுவோம். ஆனால் இபிஎஸ் அவர்களுக்கு அந்த முதல்வர் பதவியை கொடுத்தது யார்? சசிகலா அம்மையார். ஏன் அப்ப சொல்லல? அவங்க மற்றவர்கள்லாம் துரோகம் செய்யும்போது, ஊழல் செய்யும்போது பட்டியலா கொடுத்தவங்க. இபிஎஸ் அவர்கள் பத்தி மட்டும் ஏன் எந்த பட்டியலும் கொடுக்கல? ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி பஞ்சம் இல்லை, அவன் என்று எனக்கு வேறு ஆறுதலில் இல்லை. அது போல சசிகலா அம்மையார் இவங்க நம்பி கொடுத்தாங்க. என்ன பண்ண முடியும்? வந்து நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனசாட்சி. அதே மாதிரி சசிகலா அம்மையார் கொடுத்தார். ஆமா, ஆனால் நீங்கள் உள்ளத்தை மறந்து, மனித பண்பாட்டை மறந்து, மனித நேயத்தை மறந்து ஒரு ஒரு முதலமைச்சர் பதவி 4 ஆண்டு காலம் மொத்தம் மொட்டை அடிச்சுக்கிட்டு கடலையும் போட்டு நீங்க இன்னைக்கு திமுக ஆட்சியை பற்றி நீங்க ஏதாவது கேள்வி கேட்கிறீங்களா? இல்லையே. திமுக ஆட்சியோட ஊழல் ஏன் கேட்கல? ஏன்னா அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டு காலம் ஊழல் குளியல் ஊழல் துயல் என்ற நிலைப்பாட்டை சொல்லுங்க. அவரு நான் வந்து எடப்பாடியார் இபிஎஸ் சசிகலா ஆதரவுன்றாரு. நான் கருத்து சொல்றேன். அவர் திராவிட கட்சிகள் 2 ஊழல்வாதி தாங்க. இவர் வந்து 2 கட்சி ஊழல்வாதி தாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளரா பேசுறாரு. ஆதரவாளரா பேசுறாரு. யார்கிட்ட பேசுறாரு? தமிழ்நாட்டுடைய நிலைப்பாடு இது. நான் மக்களின் மனதில் ஸ்கேன் எடுத்தவன். நீங்க ஸ்கேன் எடுத்தீங்களா? எம்ஜிஆர் கஷ்டப்பட்டு அவர் ஆரம்பிச்சதா சொல்லி சொல்றாங்க. அப்ப எடப்பாடி ஆரம்பிச்சாரா? அப்ப எடப்பாடி அல்லது மஞ்சள் எடுத்து கொடுத்தீர்களா? ஒண்ணுமே நீங்க தொண்டர்களா இருந்திருந்தா சசிகலா அம்மா சிறைச்சாலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தொண்டர்கள் அத்தனை பேர் சசிகலா அம்மா பின்னாடி. இந்த கேள்விக்கு நான் நந்தகுமார் சார் வந்து பதில் கேட்கிறேன். நந்தகுமார் சார், நீங்க வந்து ஒரு அரசியல் விமர்சகரா நடுநிலையான பதில். இப்போ விஜயகுமார் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியை வந்து முன் வச்சிருக்காரு. ஸோ சசிகலா அவர்கள் அவ்வளவு ஒரு தியாகம் செய்தவராக இருந்தால், கட்சியை வழி நடத்தியவராக இருந்தால், இந்த இவ்வளவு நல்ல உள்ளம் படைத்தவராக அவர் இருந்தால், அவர் வந்து சிறைச்சாலைக்கு செல்லும் பொழுது அந்த 1.5 கோடி தொண்டர்கள் சிறைச்சாலையோட வாயில தானே போய் நின்றுக்கணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்காரு. இதற்கான பதிலை உங்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்கிறேன். சசிகலா அவர்கள் வந்து அவரு ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கு அப்புறம் தொண்டர்களோட அப்ப இருந்த அத்தனை எம்எல்ஏக்களும் மந்திரிமார்களும் சசிகலா வீட்டுல போய் ஒவ்வொரு நாளும் எப்படி இருந்தாங்கிறது நம்ம எல்லாமே தொலைக்காட்சியில பார்த்தோம். சோ அப்படி இருக்கும்போது என்னுடைய பார்வை, இன்னொரு பார்வை என்னன்னா, சசிகலா அவர்கள் வந்து அப்ப முதலமைச்சர் ஆகணுங்கிறதுல ரொம்ப முனைப்போட இருந்த காலத்துல வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து அதை விரும்பல. அதை விரும்பாதனால தான் வந்து என்ன ஆச்சுன்னாக்கா, ஜெயலலிதா அவர்களுடைய வழக்கு வந்து முடிஞ்சு எல்லாமே ஹியரிங்ஸ் எல்லாம் முடிஞ்சு ஜட்ஜ்மெண்ட் வந்து ரிசர்வ்டா இருந்துச்சு அந்த டைம்ல. சோ அவங்களும் வந்து அந்த டைம்ல வந்து சசிகலா அவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தும் அவங்க வந்து கேட்காதனாலதான் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய ஜட்ஜ்மெண்டே வந்து ரிலீஸ் ஆச்சு அப்போ. சோ அந்த வகையில பார்க்கும்போது சசிகலா அவர்கள் வந்து பொறுமையா இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் வந்து குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபரா வந்து தீர்ப்பு வந்திருக்காதுங்கிறது என்னுடைய பார்வை. சோ அப்ப வந்து சசிகலா அவர்களுடைய அந்த முனைப்பு தான் முதல்வர் ஆகணும்னு அவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஒரு நடவடிக்கையினாலதான் இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு குற்றவாளினே வந்து தீர்ப்பு வந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அடுத்தது இன்னைக்கு சசிகலா அவர்கள் வந்து இன்னைக்கு உள்ளார வந்தாருன்னா என்ன இன்னொரு சிக்கல் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு யதார்த்தமா வெளியே பார்க்கும்போது எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா பரவாயில்லைங்கிறது இருந்தாலும் இன்னைக்கு சசிகலா உள்ளார வரும்போது
பாரதிய ஜனதாவினுடைய அங்க ஒரு அவங்களுடைய கை வந்து அங்க ஓங்கி ஒலிக்கிறதுக்கு அது வந்து ஒரு காரணமா அமைஞ்சிரும் அப்படிங்கிறதும் எடப்பாடியார் அவர்களுடைய ஒரு பார்வையா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இப்ப வந்து எடப்பாடி அவர்கள் வந்து தீர்க்கமாவே சொல்றாரு, இல்ல எங்கனால வந்து பாரதிய ஜனதா கூட நாங்க கூட்டு போக மாட்டோம் 2026 தேர்தல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தீர்க்கமாவே இருக்காரு. சசிகலா அவர்கள் வந்து திருப்பி உள்ளார வரும்போது என்ன ஆகும்னா இவருடைய ஸ்டாண்டுக்கு வந்து அவங்க கொஞ்சம் ஷேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து அவர் தனிப்பட்ட முறையில வந்து ஒரு பொதுச் செயலாளராக இருக்கும்போது he can take any calls and shots. அப்ப அதை வந்து அந்த ஒரு பவர் வந்து அன்னைக்கு வந்து சசிகலாவை வந்து அவங்க உள்ளார கொண்டு வந்தாங்கனாலோ இல்ல வந்து ஓபிஎஸ் அவர்களை உள்ளார கொண்டு வந்தாங்கனாலோ பிஜேபியினுடைய சே வந்து அந்த இடத்துல அவங்களுடைய கையும் உள்ளார வந்து அதிமுகக்குள்ளார பழைய மாதிரி வந்து வந்துட்டா என்ன பண்றங்கிற ஒரு பயமும் எடப்பாடிக்கு இருக்கிறது வந்து ஒரு நியாயமான பார்வை தான். இதான் பயம் சொல்லல, ஒரு நியாயமான பார்வை. இன்னைக்கு அவர் வந்து தனிப்பட்ட முறையிலேயே எல்லாத்தையுமே வந்து முடிவு எடுக்க முடியுது. இப்போ அவர் வந்து நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் ஆகட்டும் லெஜிஸ்லேட்டிவ் ஸ்ட்ரென்த் ரெண்டுமே வந்து இன்னைக்கு எடப்பாடிக்கு தான் பக்கபலமா இருக்கு. ஓபிஎஸ் அவர்களுக்கும் மத்த ஏன்னா இப்ப சசிகலா அவர்கள் வந்து அவங்க வெளியே வந்ததுல இருந்து ஒரு ஆக்டிவான பாலிடிக்ஸ்ல இல்ல இருக்கிறது வந்து டிடிவியும் இன்னொரு பக்கம் வந்து ஓபிஎஸும். ஓபிஎஸ் அவர்களும் இந்த 2024 தேர்தலில் வந்து ஒரு 3,42,000 சில்லற வாக்கு தான் வாங்குறாரு. அந்த சீட்டையும் வந்து நழுவ விட்டுறாரு. அதே மாதிரி தினகரன் அவர்களும் வந்து 2 சீட்டையும் சேர்ந்துமே 3,93,000 வாக்கு தான். அப்ப வந்து 2 பேருமே வந்து பார்க்கும்போது இபிஎஸ் ஆகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் 1% வாக்கு சதவீதம் கூட அவங்க வந்து எடுக்கல. சோ அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து இன்னைக்கு அவங்க 2 பேர்த்துக்கிட்டே சேர்த்துட்டா வந்து ஒரு பொது வெளியில நான் முதல்ல சொன்ன பார்வை என்னன்னா பொது வெளியில ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், அந்த மாதிரி வந்து ஒரு பார்வை இருக்கும், பரவாயில்ல எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்ட்டு. ஆனா ஒரு அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு பின்னாடி வந்து வாக்கு சதவீதம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது தனிப்பட்ட முறையில இல்ல. ஆனாலும் தென் மாவட்டங்கள்ல வந்து அவங்க சார்ந்த சமூகத்தினுடைய வாக்கு வந்து அவங்களுக்கு கிடைக்காம போனது வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு பலகீனமா தான் பார்க்கப்படுது. அப்ப இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு. அடுத்தது வந்து அவரு தொடர்ந்து தோல்வி அடைஞ்சுக்கிட்டு வராரு எடப்பாடி அவர்கள் அப்படின்னு சொன்னாரு அவரு. ராகவன் சொல்லும்போது சாரி அவரு சொல்லும்போது அவர் சொல்லும்போது சொன்னாரு. ஆனா இப்ப எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோல்வியோ வெற்றியோ வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து ஒரு பெரிய திசை திருப்பிட போறது இல்ல. ஆனா இன்னைக்கு என்ன ஒரு பார்வை வைக்கப்படுதுன்னா இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து எதிர்கட்சியா உட்கார்ற அளவுக்கு எடப்பாடி அவர்கள்னால அந்த கட்சியை வந்து இழுத்து பிடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து கேட்கப்பட்டது. ஆனா சமீபத்தினுடைய அவருடைய செயல்பாடுகள் நடவடிக்கைகள் போராட்டம் இப்ப கூட இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த மாணவியினுடைய பிரச்சனையில கூட இன்னைக்கு அதிமுக வந்து அவங்களுடைய போராட்டத்தை வந்து ரொம்ப வலுவா முன்னெடுத்திருக்கிறதுல வந்து உண்மையாலுமே அந்த மாதிரி கேட்ட கேள்விக்கு வந்து எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு பதில் கொடுக்கிற மாதிரி தான் இன்னைக்கு அதிமுக வந்து ஒரு நல்ல வலுவான ஒரு எதிர்ப்பு போராட்டத்தை வந்து அவங்க நடத்திட்டு இருக்காங்க. யார் அந்த சாருங்கிறது வந்து அந்த ஹேஷ்டேக் வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே வந்து ரொம்ப பெருசா பேசப்படுது. அதே மாதிரி அதிமுகவினுடைய வக்கீல் வரலட்சுமி அவர்கள் வந்து அந்த கோர்ட்டுக்கு எழுதின லெட்டர்ல இருந்துதான் இந்த கோர்ட்டினுடைய நடவடிக்கையும் ஆரம்பிக்குது. சரிங்க சார், ஓகே, தொடர்ந்து அந்த வகையில பார்க்கும்போது இன்னைக்கு வந்து சசிகலா அவர்களோ வந்து இல்ல இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்களோ வந்து ஒரு பொதுமக்கள் பார்வைக்காக வந்து ஒரு அவங்க வந்து சேர்த்துக்கிட்டாங்கன்னா, அதாவது இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்துக்கிட்டாங்கன்னா அது வந்து எடப்பாடிக்கு நல்லதுதான். அதாவது ஒரு கட்சியை திடப்படுத்துறது இல்ல, அதுல வந்து அவருக்கு பலம் கிடைக்குமே ஒழிய பலகீனம் ஆகாது. சரிங்க. ஆனா அவர் இவங்க 2 பேர்த்திட்டையும் சேர்த்துட்டா நம்மளுடைய பொசிஷன் நம்மளுடைய டெசிஷன் மேக்கிங்க்கு இல்ல வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை வந்து இவங்க நாளைக்கு வேற ஒரு சிக்கல்கள் எல்லாம் உள்ளார வரும். அது ஏன் நம்மளே தேவையில்லாம உள்ளார கொண்டு வரணும்னு யோசிக்கிறாரு. அதையும் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. சரிங்க சார். ராமன் சார் நீங்க சொல்லுங்க. 26 இன்னொரு தேர்தல்ல வந்து போட்டி விட்டு அவங்க வந்து இன்னொரு தோல்வியை வந்து சந்திச்சாங்கன்னா தொடர்ந்து 10 ஆண்டுகள் வந்து எதிர்கட்சியா இருக்கும் போது அந்த சூழ்நிலையில எடப்பாடி அவர்கள் எப்படி அந்த கட்சியை வந்து கட்டுக்கோப்பா வச்சிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து நம்ம கிட்ட எல்லாமே இல்ல. சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். ராமன் சார் சொல்லுங்க. ஜெயலலிதா அவர்கள் வந்து கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தார்கள், அந்த கட்சி மீது வந்து ஒரு அபரிமித நம்பிக்கை வைத்திருந்தார். இல்ல முக்கியமா இப்ப சொல்றது பாத்தீங்கன்னா 2026 ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியை கொண்டு வருவோம் சொல்லியிருக்காங்க. ஆனா அன்று தான் முதல்வராக வேண்டும் என்று அவர் நினைத்ததால் தான்
ஜெயலலிதா வந்து குற்றவாளி என்று அறிவிக்க வேண்டிய சூழ்நிலை பிஜேபிக்கு ஏற்பட்டது. அப்படி இல்லைன்னா அந்த அவப்பேரையில இருந்து ஜெயலலிதாவை காப்பாற்றி இருக்கலாம்னு ஒரு வாதத்தை முன் வச்சார். இல்ல நம்ம அப்படி ஒட்டுமொத்தமாக இதுக்கு காரணம் பிஜேபி தான் என்று நம்ம வந்து சொல்ல முடியாது. அரசியலை பத்தி இப்போ அரசியல் அந்த மாதிரிலாம் நினைக்கலாம், ஆனா அப்படி செய்தார்களா என்றது நமக்கு அது தெரியாது. அதில் நம்ம வந்து புத்தம் பொதுவாக வாய்ப்புளித்ததா மாங்காய் அன்னைக்கு தான் முதல்வர் ஆக வேண்டும் என்ற ஆசை சசிகலா அவர்களுக்கு இருந்ததா இல்லையா? இல்ல எல்லாருக்கும் ஆசை யாருக்கு தான் இல்ல சொல்லுங்க. ஆனா அந்த ஆசையே இன்னைக்கு இல்ல. ஆசை யாருக்கு தான் இல்ல. இன்னைக்கு அந்த ஆசை இல்ல. அன்னைக்கு உள்ள காலகட்டங்கள் என்பது வேறு, இன்னைக்கு உள்ள காலகட்டங்கள் என்பது வேறு. இன்னைக்கு என்னன்னா, அதாவது என்னன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை என்னன்னா, திமுக மீதும் திமுக கூட்டணி மீதும் 90% மக்கள் மட்டுமல்ல அரசு துறை பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் ஊழியர்கள்லாம் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. காரணம் நீங்களே இப்ப கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க 10 தோல்வி பழனிசாமி, அப்ப அவர் மீது ஒரு அபரிமிதமான நம்பிக்கை வச்சு நல்ல ஓட்டு வந்து இல்ல சொல்லணும்னா, அதாவது எடப்பாடி ஆட்சியில் செய்த தவறுகள் தான் திமுகவுக்கு வெற்றி கனியை கொடுத்தது. அந்த வெற்றி கனியை இவங்க 2026 உதயநிதி ஸ்டாலினை முன்னிலைப்படுத்தி தேர்தல் பிரச்சாரத்துக்கான நிலைப்பாடு தான் திமுக ஏற்பாடு பண்ணுது. ஆனா அந்த திமுக ஏற்பாடுல என்ன பண்றாங்கன்னா, அண்ணா திமுக இப்ப இருக்கிற கண்டிஷன்ல இருந்தால் மீண்டும் திமுக ஆட்சி வரும் என்ற மனநிலை, திமுக மனநிலை என்ற நிலைப்பாடு தான் உண்மை. 100% இதுதான் உண்மை. இன்னைக்கு இருக்கிற நிலைப்பாட்டில் அண்ணா திமுக பயணித்தால் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம். காரணம்னா இப்ப இந்த மாசம் இந்த 2025 பொங்கலுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுக்கல. அப்ப 2026 2000 ரூபாய் இல்ல 3000 ரூபாய் பணம் கொடுப்பாங்க தேர்தலுக்கு அந்த மக்களுக்கு. அப்ப வந்து பொங்கல் பரிசு கொடுக்கும்போது மக்களுக்கு என்ன ஆகும்னா, என்னதான் நீங்க கடந்த ஆண்டு சென்னையில மழை பெஞ்சது, கடுமையா பாதிச்சாங்க, உடனே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியில் 6000 ரூபாய் கொடுத்தோடனே அந்த பிரச்சனை வந்து படிப்படியாக எப்படி டீக்ரேட் ஆயிட்டு இருந்ததோ அதே போல மக்கள் வந்து என்னன்னா, இந்த ஜனநாயகத்தை திராவிட கட்சிகளை அரியணை ஏற்றுவது இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைப்பாடு. ஆகவே இத்தகைய மக்கள் வந்து 2 கட்சிகளையும் புறக்கணிக்க வேண்டுதான் என்னுடைய கருத்து. காரணம் சார், ஆனா ஓபிஎஸ் அவர்களோ டிடிவி அவர்களோ இல்ல சசிகலா அவர்களோ சேர்ந்தால் இபிஎஸ் அவர்களுக்கு பெரியதாக பலம் இல்லை என்ற ஒரு வாதத்தை தொடர்ந்து அவர்கள் முன்வைக்கும் போது, ஏன் நாங்க உங்க கூட சேர்றோம், நீங்க எங்க கூட சேருங்கன்ற ஒரு வாதத்தை இவங்க வைக்கிறாங்க. நீங்க ஒரு மோட்டார் பைக் வாங்குறீங்க, 3 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மோட்டார் பைக் வாங்குறீங்க, எக்ஸாம்பிள் வச்சு விடுவோம், 3 லட்சம் ரூபாய் மோட்டார் பைக் வாங்குறீங்க. இல்ல ஒரு பஸ் நீங்க வாங்குறீங்க, அந்த என்னதான் நீங்க டயரு செட்டிங் எல்லாம் எல்லாமே இருந்தாலும் சாக்கப்ஸ் தானங்க மெயின் தாங்குது. அந்த அந்த பயணிகளை தாங்கக்கூடிய வல்லமை அந்த காருக்குள்ள சாக்கப்ஸ் தான் தாங்குது. சாக்கப்ஸ் ரீகண்டிஷன் பண்ண டிராக்டர் இருக்கக்கூடாதுன்னு நாங்க சொல்றோம். ரீகண்டிஷன் டிங்கரிங் பண்ணக்கூடிய டிராக்டர் இருக்கக்கூடாது, நல்ல சாக்கப்ஸை போட்டு எல்லாரும் பயணம் பண்ணுவோம் என்ன நிலைப்பாடு தான் இந்த ஓபிஎஸ் அவர்களோ டிடிவி அவர்களோ கட்சிக்கு வந்து அவ்வளவு ஷாக்கை அப்சர்வ் பண்ணிக்கிட்ட அந்த ஷாக் அப்சர்வர் இல்லாததுனாலதான் இந்த 10 தோல்விகள் தொடர்ந்து வந்ததா அவர் வைக்கிறார். ஏன் சார் அந்த ஷாக் அப்சர்வரை வாங்கிக்க வேண்டிய அந்த எடுத்துக்க வேண்டிய மனநிலை இபிஎஸ் அவர்களுக்கு இல்லை? அதாவது இவரும் சரி அந்த ஐயா பெரியவர் பேசுகின்ற போதும் அதிமுக பலவீனமாக இருக்கிறாத போது ஒரு பிம்பத்தை இவர்கள் கட்டவிழ்க்கிறார்கள். இப்போ அண்ணன் நந்தகுமார் அண்ணன் அழகாக பேசும்போது சொன்னார், அதிமுக எடுத்த முன்னெடுப்பு தான் இன்னைக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் யார் அந்த சார் என்கின்ற அண்ணா பல்கலைக்கழகத்தில் அண்ணாமலை போட்ட அந்த இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களோட நீங்க தான் அதை எடுத்து யார் சார் பிராண்டை நீங்க வச்சீங்களா தவிர்த்து அந்த சாட்டையில அச்சினார் தெரியுமா, அதுதான் தன்னையே வருத்தியது. சாட்டை என்பது தமிழ்நாட்டு 8 கோடி மக்களை திமுக ஆட்சி இவ்வளவு அல்லோல்படுத்துகின்றது, அவலப்படுத்துகின்றது. மக்களுடைய குறைகளை எதுவுமே இங்க கண்டுக்கிடாம இருக்கிறாங்க. சொல்லுங்க சார், அண்ணாமலையில அண்ணா எடுத்தீங்க, அவர் பிடிச்சிட்டாரு, அதனால அந்த வார்த்தை அண்ணாமலையில் யாராவது உழைப்போம் சொல்லுங்க. உங்களுக்கு அவர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு, சொல்லுங்க. இல்ல தலைவர் தான் அப்படி இருப்பான்னு பார்த்தா அவருக்காக ஆதரவு பண்ணி பேச வரவங்க கூட இருப்பாங்க. அது முதல் வருடம் எடுத்து நாட்டை திருத்துன்னு சொல்லலையா வந்திருக்கு. அதாவதுமா அந்த பேர் பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து கையாளுகின்றவும் நாட்டு மக்களுக்கெல்லாம் தெரியுது. நாங்கள் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேணும்ட்டு தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் போராட்டம் நடத்தும் போது இந்த ஐயாவோ பார்க்குறவங்க வந்து பார்க்கணும். வீதியெல்லாம் அவ்வளோ கூட்டம். இன்றைக்கி கூட ஒரு புத்தாண்டு பிறக்கிறது, புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்வதற்கு எங்கள் மாவட்ட கழக செயலாளர் ஒன்றிய செயலாளர் வீட்டில் போய் பார்க்கணும். அந்த அளவுக்கு எங்களோட கூட்டமோ அதுவும் இருக்குது. பலம் பெற்று இருக்கிறோமே தவிர பலவீனமாக இல்லை. அதை நீங்கள் மாற்றிக்கங்க ஐயா. அந்த பலத்தோட மற்ற 3 பலத்தையும் சேர்த்துக்கொள்ள தயங்குறீங்க? இல்ல எங்க எடப்பாடியார் அறிவிச்சிட்டார், நீக்கப்பட்ட தவறை மற்றவர்கள் யார் வந்தாலும் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் சொல்லியாச்சு. வந்தா சேர்த்துக்கு தான் போறோம், நீக்கப்பட்டவர்களை தவிர. இவர்கள் வந்து என்னன்னா இப்ப இவருக்கு வந்துட்டு தனியா சசிகலா அம்மா கூட பழக்கம்,
இன்னொருத்தருக்கு ஓபிஎஸ் கூட பழக்கம். இப்படி அவங்க வந்துட்டா தான் இதுவாகிட மாட்டேன். இவர்கள் லாபம் சுயநலத்திற்காக வேண்டி பொதுநலம் சார்ந்த திமுக என்கின்ற பொது எதிரியை வீழ்த்துவதற்கு இவர்கள் வந்து சேரல. இவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமா திமுகவுக்கு பாரதிய ஜனதா கட்சி எப்படி திமுக ஆதரவாக இருக்கிறதோ அதே போல இவர்களும் வந்துட்டு தலைவரா இருக்கணும். பஃபூன் தலைவரை பார்த்தது இந்த தமிழ்நாடு தான். சாட்டை அடிலாம் கொடுத்துக்கிட்டு நிக்கிறத பார்த்து வேடிக்கை பார்க்கிற இதெல்லாம் மக்களுக்காக தன்னையே வருத்திக் கொள்கிறார் என்று அவர் தன்னுடைய ஒரு சாட்டை அடிப்பட்டது ஒரு காயம் இல்ல, ஒரு இது இல்ல, ஒரு ரத்தம் வரல. மூணாவது அடி அடிச்சு நாலாவது அடி கரெக்டா ஷூட்டிங் சொல்லி வச்சிட்டாங்க போல இருக்குது. ஓடி போய் ஒருத்தர் கட்டி பிடிக்கிறார். அவரை டே முன்னாடி அடிக்கும் போதே வந்து பிடிக்கணும்னு பார்த்தா நீ 2 அடி இருக்குது. அதனால வேண்டி பாரதிய ஜனதா கட்சி இப்போ வந்து பாருங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட ரொம்ப குறைவான வாக்குகளை அவர்கள் பெறுவார்கள். ஒரு தொகுதியை கூட தனித்து நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு இதுவான கட்சி அந்த கட்சி கிடையாது. ஆனால் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இதே மாதிரி அதாவது வந்து மத்திய அரசு கையில இருக்கு அப்படின்ற அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. முடக்கணும் நினைக்கிறது யாரு? அதான் இவர் சொல்றாரு, இந்த மாதிரி சொல்றாரு. அதாவது யாருக்கும் கிடையாதுங்க. ரெட்டை இலை எங்களுக்கு கிடைக்கும். அதான் அண்ணன் சொன்னாரு. எல்லாருமே இது பண்றோம். ஈரோடு கிழக்குல இருந்து இந்த பாராளுமன்ற தேர்தல் வழி எல்லாரும் இவங்க வந்து ரெட்டை இலை முடக்கிறதுக்கு எங்கள் எதிரிகளும் துரோகிகளும் எவ்வளவு முயற்சி பண்ணார்கள். இருந்தாலும் எங்களுக்கு நீதித்துறை வந்து எங்களுக்கு சாதகமா உண்மையின் பக்கம் இருக்காத தர்மத்தின் பக்கம் நீதித்துறை இருக்கிறதுனால நாங்க வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறோம். சரிங்க சார், ராகவன் சார் கிட்ட இந்த கருத்தை கேட்டுட்டு வந்துடுறேன். சார், இந்த இரட்டை இலையை முடக்க வேண்டும்னு ஓபிஎஸ் சொல்றது வந்து நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவுமே இல்லை, நிச்சயமாக நியாயத்தின் பக்கம் தான் தீர்ப்பு வரும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையை விதைத்து இருக்கிறார் விஜயகுமார். உங்களோட பதில் என்ன? அதாவது இந்த இரட்டை இலை யாருக்கு என்பதை இப்ப நீதிமன்றம் தீர்மானிக்கும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில அது எடப்பாடிக்கு தான் அதிக வாய்ப்பு என்று அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் நினைக்கின்றனர். ஆனால் இந்த தீர்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து மத்தியில் ஆளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் கையில் தான் இருக்கிறது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, அதிமுக பலவீனமா தான் உள்ளது. எப்படி ஐயா சொல்றீங்க? பலவீனம் எப்படி ஐயா சொல்றீங்க? இருங்க சொல்றேன், அது காது கேளுங்க. சொல்லுங்க. நான்கனியா பிரிஞ்சிருக்கு. கடந்த தேர்தல்ல அது அந்த கட்சியோட வாக்கு சதவீதம் 40% 20% சரிவு. அப்ப அதுக்கு காரணம் 2 காரணம். ஒண்ணு, எடப்பாடி பலமான வேட்பாளர் போடவில்லை என்ற குற்றச்சாட்டு ஒரு புறம். இன்னொரு பக்கம் எங்களுக்கு 2 கோடி தொண்டர்கள் இருக்கான்னு சொன்னீங்களே, ஆனா உங்களுக்கு விழுந்த வாக்கு வந்து வெறும் 84 லட்சம் தான். பாராளுமன்ற தேர்தலை வச்சுன்னு நடைபெற போகிற சட்டமன்ற தேர்தலை ஒப்பிடாதீங்க. எம்ஜிஆர் காலத்துல இருந்து நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் தோல்விகளை சந்திச்சிருக்கிறோம். அதை வச்சு நீங்க சட்டமன்ற தேர்தல் பண்ணாதீங்க. தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல் அதிக தடவை 30 ஆண்டுகளுக்கு மேல ஜெயிச்ச கட்சி அதிமுக. அப்புறம் நான் என்னுடைய குற்றச்சாட்டுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இது இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறதான் வேலுமணி என்ன சொன்னாரு, பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தால் அதிக இடங்களில் வென்றிருக்கலாம் என்ற ஒரு கருத்தை சொன்னாரு. ஆனா அந்த கருத்து வந்து பெருசா ஒன்னும் பிரதிபலிக்கல. இப்ப இருக்கிற சூழ்நிலையில வலுவான கூட்டணி அமையணும்னா முதல்ல அனைவரும் ஒன்று சேரணும். அனைவரும் ஒன்று சேர்ந்து கட்சி வலுவா இருக்குன்னு தெரிஞ்சாதான் கூட்டணிக்கு ஆள் வருவார்கள். ஏன்னா இபிஎஸ் என்ன சொன்னார் சமீபத்துல, எங்கள் கட்சி பலமான கட்சி, வலுவான கூட்டணி அமையும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த மாதிரி ஒரு நேரத்துல தான் விசிகல ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. அக்கட்சியினர் வந்து அதிமுக சேரலாம்லாம் பரவலாக வதந்திகள்லாம் வந்தது. ஆனால் திமுக கூட்டணி வலுவா இருக்கு, அதுல எந்த அசைவும் இல்லை. சோ இது வரைக்கும் எடப்பாடி கட்சிக்கு யாரும் போகல. ஆனா எடப்பாடிக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு, இப்ப அடுத்த பாஜகவோட தலைமை மாற்றம் நடந்து அடுத்த தேர்தல் சமயத்தில் வேறொரு தலைவர் வந்து புதிய கூட்டணியை அமைக்க முற்படலாம். அது எப்படி இருக்கும்னா,
அதுக்கு உதாரணம் என்னன்னாக்க சமீபத்தில் தமிழக வெற்றி கழகம் வந்து ஆளுநரை போய் சந்திச்சாங்க. அதுக்கு காரணமாக இருந்த பிஜேபி முதல்ல தாவக்காவை தங்கள் பக்கம் இழுத்து ஆல்ரெடி பாமகவை தங்கள் பக்கம் வச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியும் கிட்டத்தட்ட பிஜேபி ஆதரவாக தான் இருக்கு. வெளியில சொல்லலையே தவிர அங்க தனித்து போட்டி சொல்லுவாங்க. ஆனால் ஒரு விதத்தில் அது மறைமுகமா பாஜக தான் உதவும். இந்த 3 வேலையும் செய்து எப்படியாவது கடைசியாக அதிமுக தங்கள் வலையில் வீழ்த்தணும் அப்படின்னு பிஜேபி நினைக்குது. ஆனா எடப்பாடி அவர்கள் சுயமாக சிந்தித்து, அதாவது அனைத்து கட்சிகளையும் முதலில் ஒன்றுபடுத்தி பாஜக எங்கள் மீது போடும் வழக்கை சந்திக்க நாங்கள் தயார், எங்களுக்கு கூட்டணி தேவையில்லை என்று அறிவித்து இதே பாமக, தவக, நாம் தமிழ் கட்சியெல்லாம் கூட்டணி வச்சுட்டு தேர்தலை சந்திச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பலமான வெற்றி காத்திருக்கிறது. அப்பதான் வந்து திமுகக்கு எதிரான ஒரு சரியான பலம் கொண்ட கட்சியாக இருக்க முடியும். மாறாக பாஜக கூட்டணிக்கு போய் இவர் வழக்குகளுக்கு பயந்தோ இல்லை நிர்பந்தத்துக்கு ஆளாக்கியோ பாஜக கூட்டணி வைத்தால் மகாராஷ்டிரத்தில் சிண்டைக்கு என்ன ஏற்பட்டதோ அதுதான் பின்னாளில் எடப்பாடி பழனிசாமிக்கு நடைபெறும். அதனால அவர் எச்சரிக்கையா இருப்பது நல்லது. சரிங்க சார். நந்தகுமார் சார், இந்த கருத்துக்களை பத்தி உங்களோட கருத்து என்ன? இந்த நிர்பந்தம் எதிலும் மாட்டிக்கொள்ள கூடாது என்பதற்காக தான் எடப்பாடி அவர்கள் எந்தவித கூட்டணி பந்தத்துக்குள்ளேயும் போகாம தனித்தே நிற்கிறாரோ? இல்ல, இப்போ ஐயா ராகவன் சொன்னதுல வந்து எனக்கு சில மாற்று கருத்துகள் இருக்கு. அதாவது வந்து அவரு எம்பி எலெக்ஷனை வந்து கம்பேர் பண்ணும்போது அவர் முந்தைய எம்பி எலெக்ஷனை தான் கம்பேர் பண்ணும். 2019 அவங்க 19.39% வாக்கு சதவீதம் வாங்குறாங்க அதிமுக. அதாவது 83,06,000 வாக்கு வாங்குறாங்க. அதே 2024 89,29,000 வாக்குகள் வாங்குறாங்க. அதாவது 20.44%. அந்த வகையில பார்க்கும்போது 2019 இருந்து 2024 எம்பி எலெக்ஷன்ல அதிமுகவினுடைய வாக்கு வந்து சற்றேறக்கூடிய ஒரு 5.25 லட்சம் வாக்கு, 6 லட்சம் வாக்கு அதிகமா தான் அதிமுக வாங்கியிருக்க ஒழிய குறைவா வாங்கல. அப்படி 2% கூட இருக்கு. 2019 83 லட்சம் வாக்கு வாங்கின அதிமுக 2021 1,53 லட்சம் வாக்கு வாங்குது. அதாவது 33.29%. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 4% தான் வித்தியாசம். ஆனா இதே வந்து ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் போதே கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து 61 சீட்டு வாங்கியிருக்காங்க. எடப்பாடி அவர்கள் 66 சீட்டு வாங்கியிருக்காங்க. சோ அப்ப வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எடப்பாடின்னு நம்ம சொல்ல முடியாது எந்த அடிப்படையிலுமே. அப்ப ஒரு தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு வந்து அதுவும் இல்லாம அவங்க 10 வருஷம் அதிமுக ஆட்சியில இருக்கும்போது ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறமும் வெறும் 4% வாக்குல வந்து 69 எம்எல்ஏ சீட் எடுத்தது வந்து பெட்டர் தான் எக்ஸ்பெக்டட் பர்ஃபார்மன்ஸ் தான் ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் 2021 தேர்தல். அடுத்தது இப்ப கூட 2026 பார்க்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கூட்டணி கட்சியில இருப்பாங்களாங்கிறதே பெரிய சந்தேகமா இருக்கு. ஏன்னா வரக்கூடிய சமிக்கைகள் அது எல்லாமே பார்க்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சியே வந்து அதிமுக சைட்ல வந்து அவங்க வந்து அலைன்மெண்ட் எடுப்பாங்கிற மாதிரி தான் தெரியுது. அது 2024 அதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருந்துச்சு. பட் கடைசியில வந்து அவங்க அப்பா மகனுக்குள்ளார உண்டான ஒரு இதுல வந்து பாரதிய ஜனதாவுக்கு போனதா வந்து ஒரு பரவலான ஒரு கருத்து இருக்கு. அத வந்து இந்த 2026 அவங்க சரி செய்வாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அதிமுக கூட போறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதற்கு ஒரு முன்னெடுப்பா தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் வந்து அதிமுக வந்து பை எலெக்ஷன்ல நிக்காம அவங்க வந்து வாக் ஓவர் வாங்கினது இன்டைரக்டா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அவங்க சப்போர்ட் பண்றதுக்காக தான் அதை பண்ணுனாங்கிறதெல்லாம் வெளிப்படையா பொதுவெளியில அந்த கருத்துக்கள் எல்லாம் இருக்கு. சோ அப்ப வந்து இந்த அதிமுக வந்து எப்படி 2019 வந்து 19% வாக்குல இருந்து 2024 20% வாக்கு வந்தாங்களோ அப்ப அந்த 2019 19% வாங்கினது எம்எல்ஏ எலெக்ஷன்ல 33% வாக்கு வாங்குறாங்க. அப்போ எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு வந்து பாக்குற பார்வையும் எம்பி எலெக்ஷனுக்கு பாக்குற பார்வையும் வேற வேறையா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு அதிமுக வந்து எம்பி எலெக்ஷன்ல ஜெயிச்சாலும் அவங்க யார வந்து பிரதம வேட்பாளரை ஆதரிப்பாங்கிற கேள்விக்கு எடப்பாடி அவர்களுக்கு அந்த நேரத்துல பதில் கிடையாது. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இக்கட்டான சூழ்நிலையில தான் அவர் போய் தேர்தலை சந்திக்கிறார். சோ அப்ப வந்து கண்டிப்பா அதிமுகவை வந்து ஒரு எம்பி தேர்தலுக்கு வாக்களிக்கிறவங்க வந்து ஒரு பெரிய கன்சிடரேஷன்ல வந்து அங்க வாக்கு கொடுத்திருக்க மாட்டாங்கிறதா
நம்மளால பார்க்க முடியுது. அதனால 2024 எம்பி தேர்தலை மட்டுமே வச்சு அதிமுக வந்து ஒரு பயங்கரமான பலகீனத்துல இருக்குது அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்துட முடியாது. பலகீனமா இருக்குங்கிறது வந்து ஒரு யதார்த்தமான பார்வையில இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க முதல்ல கேட்டீங்க விஜயகுமார் வந்து கோர்ட் கேசஸ் பூரா நாங்க ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க தேர்தல் எல்லாம் ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. அப்ப இந்த தேர்தல் வெற்றிங்கிறது வந்து பல காரணிகள் இருக்கு ஒரு தேர்தல் வெற்றிக்கு. சோ அப்ப வந்து இன்னைக்கு எடப்பாடி அவர்களும் வந்து இல்ல நாங்க பலமா தான் இருக்கோம், அதனால நாங்க தனியா போய் ஃபைட் பண்ணுவோம்னு எடுத்தாருன்னா திருப்பி அது அதிமுகவுக்கு பலகீனமா முடியும். சரி, ஒரே நிமிஷம் சார், உங்களோட கருத்துக்கு குறுக்கிட்டு ராகவன் சார் கருத்து சொல்ல வந்தாரு. ராகவன் சார், உங்களோட குறுக்கீடு சொல்லலாம். இல்ல, மக்களவை தேர்தல்ல வந்து 1% வாக்கு அதிகரிச்சதுங்கிறத நான் ஏத்துக்கிறேன். ஆனா இது சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தல்ல வந்து தென் மாவட்டங்களில் உள்ள இழப்பை சரி செய்யணும்னா அவர் வந்து சசிகலா ஓபிசியும் அரவணைச்சு செஞ்சாதான் நடக்கும். இல்லாட்டி அந்த ஓட்டு வந்து அவங்களுக்கு கிடைக்காது. இதுல அந்த வாக்கு வந்து அந்த நீங்க சொல்ற கருத்தை தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். தென் மாவட்டங்கள்ல அவங்க வீக்கா இருக்குன்னு. பட் இன்னைக்கும் வந்து ஒரு நந்தகுமார் சார், நம்ம நிறைவான கருத்துக்களை கேட்க வேண்டிய நேரம். நந்தகுமார் சார், இந்த பங்காளி சண்டைகள் முடிவுக்கு வருமா வராதா? ஒற்றை வரியில் நந்தகுமார் சாரோட நிறைவான கருத்து. சாரி, உங்க கேள்வியை திருப்பி கேளுங்க மேடம். இந்த பங்காளி சண்டை முடிவுக்கு வருமா அப்படின்ற கேள்விக்கு ஒற்றை வரியில் உங்களுடைய நிறைவான கருத்து. இல்ல, அது வந்து எடப்பாடி அவர்களுடைய கையில தான் இருக்கு. அதாவது இப்ப இவங்க 2 பேரையும் சேர்த்துக்கிட்டாதான் வந்துங்கிறது இல்ல. ஆனா அவங்க 2 பேரும் உள்ளார வந்தாங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு கூடுதல் பலம் அப்படிதானே எடுத்துக்கலாம். போது இவங்க 2 பேரும் வரலன்னா முற்றிலுமே பலகீனமா ஆயிடுமா அதிமுகவினால்? அதுவும் ஏற்புடைய வாதம் இல்ல. இவங்க 2 பேரும் உள்ளார கொண்டு வந்தா அதிமுகவுக்கு இன்னும் சில அவ்வளவுதான். இது அண்டர்லைன் பண்ண நிறைவான கருத்து. நன்றி சார். ராகவன் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது கட்சியை பலப்படுத்தி கூட்டணியை இப்போதே அறிவித்து யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாம் உடனே பேசி அதை வலுப்படுத்தி இப்பவே வேலை பார்க்க ஆரம்பிச்சாதான் திமுகவுக்கு ஒரு மாற்று சக்தியாக அதிமுக உருவெடுக்கும். இது வந்து தேர்தல் சமயத்தை பார்த்துக் கொள்ளலாம் என்றால் அது காலம் தாழ்த்தி செயலாயிடும். அது வேளக்கேரத்தை நேராகிவிடும். சரிங்க சார். ராமன் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. இந்த 2026 பொறுத்தவரையும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய கட்டமைப்பு அவங்க வந்து பணபலத்தாலையும் ஆளுங்கட்சி என்ற நிலைப்பாட்டிலையும் ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சென்னையில் வட சென்னையில் சேகர்பாபு அண்ணன் பார்ப்பாரு. தென் சென்னை வட சென்னையிலையும் மத்திய சென்னையிலும் சேகர்பாபு அவர்களும், தென் சென்னைக்கு நம்முடைய மாசுபிரமணியன் அவர்களும், கொங்கு மண்டலம் கம்ப்ளீட்டா செந்தில் பாலாஜிகள் எடுப்பாரு. திருச்சி, பெரும் புதுக்கோட்டை, அரியலூர், பெரும்பூர் எல்லாம் அந்த மாவட்டம் 4 அவர்கள் என்ன நடவடிக்கை கையில் எடுப்பாரு? இங்க எல்லாரும் தென் மாவட்டத்துல அதிமுக படு பயங்கரமான வீக்கா இருக்குது. அந்த வீக்கை சரி செய்து குலைத்த வாழைக்கு எப்படி அண்டை கொடுத்து வைக்கிறாங்களோ அதே போல் அது சரி செய்கின்றோமானால் ஓபிஎஸ் சசிகலா அவர்களின் கருத்து வேறுபாடு இன்றி நிபந்தனை இன்றி சேர்த்தால் அதிமுக நிச்சயமாக ஆட்சி வரும். விஜயகுமார் சார், நான் எதுவும் சொல்லல, 3 பேருமே அவங்க கருத்துக்களை சொல்லிட்டாங்க. எடுத்துக்கோங்கன்னு உங்களோட கருத்து என்ன? அதாவது இவர்கள் எல்லாம் சொல்வார்கள், களத்திலே நின்று களமாடி கொண்டிருக்கிற எங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருக்கு எது சரி என்பது அவருக்கு தெரியும். பாரம் சுமப்பவருக்கு தான் தன்னுடைய வலியும் வேதனையும் தெரியும். நமக்கு வெளியே அதனால எல்லாம் சொல்லுவாங்க 2010 சொன்னாலும் சரி, அவர் பேசும்போது சரிங்க. 2025 களத்தை அதிமுகவின் களமாக அதை மாற்றி அமைப்போம். 2026 நடக்கின்ற சட்டமன்ற தேர்தல் அதிமுக தனி பெரும்பான்மையோடு எங்களுடைய எடப்பாடியார் அவர்கள் புரட்சி தமிழர் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் ஆவார்கள். அப்போது இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்களா பார்க்க சொல்லுங்க. பங்கு கொண்ட அத்தனை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.